அப்ப சரி போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. படுத்து படுத்து முதுகெல்லாம் மறந்து போச்சு தனும். எவ்வளவு நேரம் தான் விட்டதே பார்த்துட்டு இருக்காது. கேட்ட பாட்டே திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கு. இப்படி அடைஞ்சு கிடக்குது ரொம்ப சிரமமா இருக்கு தனும். உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது மாமா. நீங்க அங்கங்க அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது சங்கடம் தான். எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி வேலை இல்லாம இருக்குது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஏன் மாமா இப்படி மனசு வெறுத்து போய் பேசுறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் பாருங்க அப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவாரு. எனக்கும் தெரியும் தனும். சும்மாவே இருக்கனா மனசு கண்டதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம குழம்புது. அதெல்லாம் நாம நம்ம மனசை எப்படி வச்சிருக்கோம்னு பொறுத்து இருக்கு. நீங்க ஏன் அதெல்லாம் நினைக்கிறீங்க? ஏதோ நம்ம லீவ்ல இருக்கோம், ரெஸ்ட் எடுத்துருக்கோம் நினைக்க வேண்டியதானே. என்ன ரெண்டு பேரும் ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருக்கிறீங்களா? நான் குறுக்க வந்துட்டேனா? இல்லப்பா, இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இவருக்கு என்ன? ஒண்ணு இல்லப்பா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது சங்கடமா இருக்கா. புரியுது புரியுது. ஓஞ்சு போயிட்டியா? இந்த பாரு தம்பி, இந்த மாதிரி சோதனைகள்லாம் வாழ்க்கையில ரொம்ப சகஜம். இந்த மாதிரி ஏதாவது வரும்போது தான் எதிர்த்து நிக்கணும். புரியுதா? அதான் என் போஸ். சோர்ந்து போயிடாது. போ போய் படு, போ போய் நிம்மதியை படு. பைத்தியக்காரன். அப்பா, அவர் இல்லாதப்பதான்ப்பா நான் இதை உங்ககிட்ட பேச முடியும். என்ன? ஒன்றும் இல்லைப்பா, அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. மனசுக்குள்ள தான் ஒன்றுக்கும் லாய்க்கில்லாம போயிடுவோமோன்னு பயம் வந்துருச்சுப்பா. சங்கடமா இருக்குப்பா. இத பாரு, அவன் சங்கடப்படுறானே நீ சங்கடப்படக்கூடாது. அவன் சங்கடப்படுறதுக்கு அர்த்தம் இருக்குது. பாவம் ஹோட்டலும் போயிடுச்சு, சோடா ஃபேக்டரியும் போயிடுச்சு, நொறுங்கித்தான் போவான். இந்த டயத்துல தான் நீ அவனுக்கு ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்தின. நான் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு வேலை இருந்தாதான்ப்பா மனசுல நம்பிக்கை இருக்கும். அது சரி. அப்பா, நீங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுங்கப்பா. பாக்குறமா, தெரிஞ்ச இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நம்ம விஜி பொண்ணு வேலை செய்தல கண் ஆஸ்பத்திரி, அந்த டாக்டர் சிவா கிட்ட கூட சொன்னேன். அவர் நல்ல மனுஷன். உடனே ஒரு இடத்துல வேலை இருக்குது, அனுப்புறீங்களான்னு கேட்டாரு. அப்பப்பா சொல்லுங்கப்பா. இல்லம்மா நான் வேணான்ட்டேன். ஏன்னா அது ஃபைனான்ஸ் கம்பெனியா, பணம் போலங்கிற இடம். எதுக்கு நம்ம போஸுக்கு ஒத்து வராதுன்னு வேணாம் டாக்டர். எதுக்கு நம்ம நேரம் சரியில்லை போய் வேணா தப்பு பண்ணி வைப்பேன். நீ ஏ தானா, ஏ தானா, ஏ நில்லு. ஐயா என்ன நீ நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்காம பொறுப்புன்னு கோச்சுக்கு கிளம்பிட்ட. நான் போஸ் மேலே சந்தேகப்பட்ட அப்படி சொன்னேன். இதை பாருமா, அவனுக்கு இப்போ நேரம் சரியில்லை. ஃபைனான்ஸ் கம்பெனினா நிறைய பணம் பொருளும். வேற எந்த போயெல்லாம் கோல்மால் பண்ணிட்டு பழிய இவன் தலையில் போட்டான்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அவசரப்பட்டுறக்கூடாதுமா. நீ ஏன் கவலைப்படுற? இன்னைக்கு இல்லைன்னா வேலை நிச்சயம் நாளைக்கு கிடைக்கும். தைரியமா இரு. நீ அவனுக்கு தைரியம் சொல்லுவியா? நீயே இப்படி